சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பகுதியில காளியம்மன் கோவில்ல காவலாளியாக பணியாற்றிட்டு இருந்த அஜித்குமார் அப்படின்ற இளைஞரினுடைய கேஸை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா போன வருஷம் நடந்த இந்த கேஸ் தமிழகம் முழுவதும் ஒரு பேசும் பொருளாக ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இறக்கமே இல்லையா, ஒரு மனுஷன் தானே இன்னும் காவலாளியா இருக்கிறாங்க, வேற யாரோ காவலாளியா ஒன்றும் இல்லையே. அப்போ ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் இந்த அளவுக்கு தாக்க முடியுமா, எப்படி இந்த அளவுக்கு ஒரு இறக்க குணமே இல்லாம தாக்குனாங்க அப்படின்ற பல கேள்விகளை எழுப்புற வகையில இந்த கேஸ் அவ்வளவு தூரம் அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய அழுத்தமாக மாறி இருந்தது. ஏன்னா அஜித்குமார் அப்படின்ற அந்த இளைஞன் அந்த கோவில்ல காளியம்மன் கோவில்ல காவலாளியா இருக்கிறாரு. நிக்கிதா அப்படின்றவங்க அவங்க பேராசிரியரா இருக்கிறாங்க. இவங்க அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போகும்போது காரை பார்க் பண்றதுக்காக வேலட் பார்க்கிங் அந்த பார்க் பண்றதுக்காண்டி இவங்க கிட்ட காரை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் வச்சிருந்த நகை காணாம போயிருச்சு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்ததாகவும், அந்த விசாரணையில அஜித்குமார் அப்படின்றவர் இறந்துட்டாரு அப்படின்றதுதான். இது எப்படி காவலாளிகள் அடிக்கலாம், முதல்ல அடிச்சு ஒருத்தரை கொண்டிருக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய வன்முறை அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஆனா விசாரணையில நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புகாரே பொய் புகார் அப்படின்றத சிபிஐ நீதிமன்றத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் ஜூன் 27, 2025 நடந்துச்சு. அப்போ நடந்த சம்பவத்துல 5 காவலாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 5 காவலாளிகளுமே இவரை கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில அவங்களை கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்துட்டு இருந்தாங்க. ஜூன்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களுக்காக அவங்க சிறையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பெயில் கேட்டு இப்போ வரும்பொழுது அந்த பெயில் கேட்டு வரக்கூடிய வழக்கு விசாரணையில் சிபிஐ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வழக்கே பொய் புகார், நிகிதாவினுடைய நகை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை காரில் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு திடுக்கிடும் ஒரு தகவலாக கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு நகையே இல்லாமல் எதனால அஜித்குமார் மேலே இப்படி ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுக்கணும், அப்போ முன் விரோதமா அப்படின்ற கேள்வியையும் நீதிபதி வைக்கிறாங்க. அதுவும் கிடையாது, முன்விரோதமும் இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ அவங்களுடைய தரப்பு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு நேற்றைக்கு இந்த வழக்கான விசாரணைக்கு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுடைய தலைமையில தான் இந்த வழக்கு விசாரணையில நடக்குது. நிகிதா எந்த ஒரு அடிப்படை குற்றமும் செய்யாத ஒரு நபரை விசாரணையின் பேர்ல கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ தப்பே பண்ணாம இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிணை கொடுக்க முடியாது, பெயில் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீதியரசர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தப்பே பண்ணாம ஒரு பொய் புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் நீங்க ஏன் இந்த வழக்கு பதிவு பண்ணல, அவங்களே கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி நீதியரசரே ஸ்ரீமதி அவர்களே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறைக்கு இப்போ பாடம் புகுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது பல பேரால் ஒரு வரவேற்புக்கு உள்ளான ஒரு கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காவல்துறையினருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா, இறக்கமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை ஒட்டுமொத்த தமிழகமும் அப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்றதுலதான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்றைக்கு அஜித்குமாரினுடைய தாய் ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறாங்க. அதுல பயந்து பயந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தம்பி இதை சொல்லலாமாப்பா, இதை சொல்லக்கூடாதா, இதை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பதிலும் கேட்டு கேட்டு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பயத்துலதான் அவங்க இருக்கிறாங்கன்றதும் தெரியுது. பயத்திலையுமே ரொம்ப சரியான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. அவங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி அடிச்சீங்க, யாருக்கு உங்களுக்கு அடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா, சட்டத்தில் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா, அது மட்டும் இல்லாம நீங்க கைது செய்றீங்க இல்ல அவரை விசாரணை கூட்டிட்டு போறீங்கன்னா முதல்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காதது ஏன், இப்படி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அதுவும் நியாயமான கேள்விகளை அவங்களுடைய ஆதங்கத்தை பிரஸ் மீட்ல கொட்டி தீர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீமதி நீதியரசர் இந்த வழக்கை ரொம்ப சரியா கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது ஒரு தாயினுடைய குரலாக தான் நான் அதை பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அஜித்குமாரினுடைய தாயார் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு நடந்த போதே சரியான முறையில எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. முதல்ல ஒருத்தர் மேல புகார் வருதுன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாம எஃப்ஐஆர் வாய்மொழியா கொடுத்த புகார், முதல்ல புகார் கொடுத்துறவங்களே ரிட்டன் காப்பியா கூட எழுதி கொடுக்காம ஒரு புகார் வாய்மொழியாக தான் நிகிதாவும் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில விசாரணைக்கு எடுத்து இவ்வளவு கொடூரமா விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. தவறே செய்யல அப்படின்றது ஒரு பக்கம். முதல்ல
புகார் கொடுத்ததுமே தவறாக கொடுத்திருக்காங்க, ஒரு வாய்மொழியாக கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்ற கேள்வி வருது. இன்னும் சில கருத்துக்கள் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி இது அபிஷியலா சிபிஐ வந்து சொல்லல அப்படின்னாலுமே சில தகவல்கள் படி என்ன சொல்றாங்கன்னா, நிகிதாவுக்கும் அஜித்குமாரும் அந்த வேலட் பார்க்கிங் போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிகிதா கூட வந்து அவங்களுடைய அம்மாவால நடக்க முடியாது அப்படின்றதுனால மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு வெஹிக்கிள்ல ஒரு வண்டியில வச்சு அவங்கள வந்து கோயில் பிரகாரத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றது எல்லா கோவில்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். அப்படி இவங்க கூட்டிட்டு போறதுக்கு 500 ரூபாய் கேட்டதாகவும் இவங்க நான் 100 ரூபாய் தான் தருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. நீங்க யாரா வேணா இருங்க, நான் 500 ரூபாய் தான் அப்படின்ற மாதிரி அஜித்குமார் கேட்டு இவங்க மறுத்து அதுல ஒரு வாக்குவாதம். ஸோ அதுல ஈகோ கிளாஷ்ல தான் நீ எங்ககிட்டயே வந்து கேள்வி கேட்கறியா, என்ன செய்யறேன் பாரு அப்படின்ற மாதிரி நிகிதா வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இப்படி அஜித்குமார் மேல ஒரு தனிநபர் தாக்குதலை வந்து நடத்திட்டாங்க அப்படின்றதுதான் சில கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டு இருக்கு. இது அபிஷியலாக வரப்பட்ட கருத்து இல்லை அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ எந்த அடிப்படையில, ஏன்னா ஒரு நபர் வந்து வாய்மொழியாக கொடுத்த புகாருக்கே இவ்வளவு தூரம் ஆக்ஷன் எடுக்கப்படுது அப்படின்னா நிகிதாவுக்கு என்ன பவர், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அவங்க யாரு அப்படி பார்த்தா அவங்க ஒரு பேராசிரியராக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தலைமைச் செயலகமோ இல்ல இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படி இருக்கு, யார் அவங்க பின்னாடி இருந்து செயல்படுறா, அந்த மர்ம நபர் யார் அப்படின்ற கேள்வி அப்படின்றது இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி காவல்துறையினர் வந்து தவறாக ஒரு நபரால் பயன்படுத்தப்படுற அளவுக்கு தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. கைது செய்யப்பட்ட அந்த 5 காவலாளிகள் கண்ணன், ராஜா, ஆனந்த், சங்கர மணிகண்டன், பிரபு, இவங்க 5 பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அதுல பிரபுன்றவர் வந்து நான் அடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு எனக்கு மட்டுமாவது பெயில் கொடுங்க அப்படின்றதையும் வந்து நீதியரசர் முன்னாடி கேட்டுக்கிறாங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, காவல்துறை இதுல வந்து நீங்க வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க, ஸோ நீங்களும் அந்த விசாரணையில இருக்கிறீங்க, நீங்க அடிச்சீங்க அடிக்கல அப்படின்றதுலாம் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க சிறையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நீதியரசருக்கு நிறைய பாராட்டுக்கள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க தாயினுடைய பிரஸ் மீட் வந்து இன்றைக்கு ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து பயந்து பயந்து ஒரு கேள்விகளை எழுப்புறாங்க அப்படின்னா அந்த பயத்துக்கான அர்த்தம் என்ன, பயத்துக்கான காரணம் என்ன, தன்னுடைய மகனுக்கு நடந்த இந்த ஒரு துயர சம்பவம் ஒரு அதிர்வலை தான் அந்த பயமா, இல்ல இன்னும் அழுத்தங்கள் எதுவும் இருக்கா, இப்படி பல கோணத்துல வந்து அவங்களுடைய பயம் வந்து சிந்திக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஸ்ட்ராங்கான கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ இந்த வழக்கை வந்து சரியான முறையில விசாரிக்கிறாங்க அப்படின்றதும் இந்த வழக்கினுடைய நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக தெரியுது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன, அஜித்குமாருக்கு நடந்த இந்த கொடூர சம்பவம் மற்றும் காவல்துறை அதுக்கு எடுத்த நடவடிக்கை, இந்த 5 பேருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தண்டனை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. திமுக அரசுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, லாக்அப் மரணங்கள் அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஃபெடிஸ் ஜெயராஜனுடைய வழக்கு நடக்கும் போதே வந்து எவ்வளவு பேர் வந்து கேள்விகள் எழுப்பியிருந்தோம். அப்போ இருந்து இப்ப வரைக்கும் அஜித்குமார் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தானே இருக்கு. இன்னும் அடுத்த யாராவது வர்ற வரைக்குமே இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.